பேச இருக்கிறீங்களோ அதை நீங்க என் கூட பேசுங்கன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். நினைத்து வந்த காரியத்தை என் தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். நீங்கள் ஆத்தும தாகத்தோடு வந்தீர்கள் என்று சொன்னார், உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்ப்பார். இதை யாருக்கு சொல்றார் தெரியுங்களா? சமாரிய ஸ்திரீனிடத்துல இந்த காரியத்தை சொல்றாரு. நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சனா என்ன ஆகிறது கிடையாது, உனக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ என்ன நினைத்தாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், நான் இதை திருப்பி வந்தீங்க தண்ணியை முண்டு கொள்ள கூடாது, என் தாகம் தீர்க்கப்படணும், எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மாம்ச பிரகாரமான தாகத்திற்கு ஆண்டவர் நோக்கி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர்